நேற்று கூட சீமான் அவர்கள் எனக்கு ஒரு ஒரு பதிவு ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. விடுதலை புலிகளினுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பிரபாகரனை சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறவங்க, பிரபாகரனை நாங்கள் போய் சந்திச்சோம், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம், ஈழத்துக்கு நாங்கள் நிறைய துணை நின்றோம் அப்படிங்கறதுல இன்னைக்கு கிளைம் பண்றவங்க கடந்த 10 ஆண்டுகளா எங்க போனாங்கன்னு தெரியல. உண்மை என்னன்னு கேட்டா, பிரபாகரன் அவர்கள் இஸ்லாமியர்களை கொன்றாரா அப்படின்னா அதுல மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்கள் அழிப்பு செய்யப்பட்டிருக்குது. அங்க என்ன நடந்துச்சுங்கிறது முழுமையான தகவல் உலகத்துக்கு தெரியாது. அவர் நடத்திய தாக்குதல், அவர் நடத்திய போர் எல்லாம் சிங்கள ராணுவத்திற்கும் சிங்கள அரசுக்கும் தான் அவருடைய அந்த எதிர்ப்புங்கிறது இருந்துச்சே ஒழிய அப்பாவி மக்கள் மீது, அப்பாவி ஜனங்களின் மீது தாக்குதல் நடத்தணும், இவங்களை அழிச்சாத்தே அந்த அரசுக்கு வழி ஏற்படும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு அவர் போகவே இல்லை. இதே பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்த வைகோ அவர்கள் உயிரோடு இருக்கிறார். இதே பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்த வன்னியரசு உயிரோடு இருக்கிறார். திருமாவளவன் உயிரோடு இருக்கிறார். கொளத்தூர் மணி உயிரோடு இருக்கிறார். இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த பிரபாகரன் எந்த இஸ்லாமியர்களை கொண்டாரோ அந்த பிரபாகரனை இவர்கள் எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தார்கள். சகோதரி கனிமொழி அவர்கள் எடுத்து சொல்றாங்க, பிரபாகரனை நீங்க டெரரிஸ்டா பாக்குறீங்களா இல்ல போராளியா பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க, பிரபாகரன் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார், என்னுடைய நண்பர் அப்படின்னு. அப்போ இஸ்லாமியர்களை கொலை செய்த பிரபாகரன் கருணாநிதி அவர்களுக்கு நண்பன் அப்படின்னா நாம இஸ்லாமியர்கள் எதிர்க்க வேண்டியது முதலில் யார? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்கன்னா, உங்களுடைய அந்த மக்கள் மன்றத்துல நாம் தமிழர் கட்சி சறுக்குமா சாதிக்குமா அப்படின்றதுல நீங்க பேசினதன் மூலம் உங்களுடைய பேச்சை கண்டு நாங்க வியந்தோம். அதுக்காக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா நன்றி நன்றி நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா டிவிகேவை சேர்ந்தவர்கள் இதுவரை யாருமே செய்யாத ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காங்க, அவதூறு அரசியலை. குறிப்பாக சீமான் அவர்களின் மீது அவதூறை பரப்பினால் கூட அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் தேசிய தலைவரையே இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி, இஸ்லாமியர்களே படுகொலை செய்தவர், கொலைகாரர் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குமூலமாக பதிவு செய்திருக்கிறார். இதற்கு ஒரு இஸ்லாமியராக நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் அவர்களினுடைய கட்சியில முதல்ல பொதுக்கூட்டம் போடுறதே அது பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு பொதுக்கூட்டம் போடுறதுன்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு களத்துக்கு வராதவங்களை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரு பஸ் மேல நின்று பேசுவாரு. களத்துல நின்று பேசுறதுங்கிறது தெருமுனை கூட்டங்கள்ல பொதுக்கூட்டம் போட்டு பேசுறதுதான் களத்துல நின்று பேசுறது. அப்ப அந்த கட்சி முதல் தடவையா வரப்போகும் போதே வரலாற்று புரிதல் இல்லாம ஒரு தலைவரை பத்தி ஒரு நல்ல எந்த விதமான கண்ணோட்டமும் இல்லாம தற்குறித்தனமா பேசினதுங்கிறது தான் நீங்க கேட்ட அந்த பையன் பேசின பேச்சினுடைய சாராம்சம். இப்ப நிறைய பேர் தேசிய தலைவரை உலகம் முழுக்க அவரை தீவிரவாதின்னு தான் சித்தரித்து வச்சிருந்திருக்காங்க. அவர் எதற்காக வேண்டி அவர் போராடினார், ஒரு நாடு வேணும் என்று ஏன் அவர் போராட்டம் செய்தார், போர் செய்தார் அப்படிங்கிற விஷயத்த முழுமையாவே மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறைய பேர் சேர்க்கல. இப்ப பிரபாகரன் அவர்களோட நாங்கெல்லாம் தொடர்புல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கிளைம் பண்றாங்க. சீமான் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பிரபாகரனை சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறவங்க, பிரபாகரனை நாங்கள் போய் சந்திச்சோம், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம், ஈழத்துக்கு நாங்கள் நிறைய துணை நின்றோம் அப்படிங்கறதுல இன்னைக்கு கிளைம் பண்றவங்க கடந்த 10 ஆண்டுகளா எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப சீமானவர்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாத சமயத்துல அந்த தம்பியே ஒரு மன்னிப்பு வாக்குமூலத்துல பேசுறாருன்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களை எதிர்க்கணும், அதற்காக வேண்டி பிரபாகரன் அவர்களை ஒரு மெட்டீரியலா நான் பயன்படுத்திக்கிட்டேன், ஒரு ஆயுதமா அவரை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி அந்த பையன் ஒரு மன்னிப்பு கேட்கிற ஒரு காணொலியை நான் பார்த்தேன். உண்மை என்னன்னு கேட்டா, பிரபாகரன் அவர்கள் இஸ்லாமியர்களை கொன்றாரா அப்படின்னா அதுல மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்கள் அழிப்பு செய்யப்பட்டிருக்குது.
அங்க என்ன நடந்துச்சுங்கிறது முழுமையான தகவல் உலகத்துக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறது கூட இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. நிரூபிக்கப்படாத ஒரு செய்தி நிரூபிக்கப்படாத ஒரு செய்தி. அப்படி இருக்க போகும்போது அவர் செஞ்ச செயல்பாடுகள்ல எல்லாமே ஆதாரமற்றது. ஒரு 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 எழுத்தாளர் ஒரு விஷயத்தை பத்தி அவருடைய கண்ணோட்டத்துல ஒரு புத்தகத்துல எழுதிட்டாரு அப்படின்னா அதுவே சான்றுன்னு அதை வச்சு பேசுறவங்க தான் இன்னைக்கு இருக்காங்களே ஒழிய உண்மையாலுமே அங்க நடந்தது என்னங்கிறத சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. அதனால வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையுமே பேசுறதுக்கு உண்டான துணிச்சல் எல்லாருக்கும் வந்துருச்சு. அது ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில நாம அதை எடுத்துக்கொள்ளாமே ஒழிய அதுதான் உண்மைங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கேன். சிங்கள ராணுவம் சிங்கள அரசோடு எதிர்த்து சண்டையிட்ட ஒரு தலைவன் அவர் நினைச்சிருந்தா சிங்கள மக்களை எத்தனையோ பேரை கொலை செஞ்சிருக்கலாம், சிங்கள மருத்துவமனையில குண்டு போட்டிருக்கலாம், தாக்குதல் நடத்தி இருக்கலாம், இல்லைன்னா சிங்கள பள்ளிக்கூடங்கள்ல அவர் தாக்குதல் நடத்திருக்கலாம். ஆனா சிங்கள அரசு தமிழ் ஈழத்துல எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது செய்தி ஆவணங்கள் இருக்குது. பள்ளிக்கூடங்கள்ல என்ன வாக்குமூல ஆதாரங்கள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள்ல குண்டு போட்டிருக்காங்க, குழந்தைகள் இருந்த அந்த சில மருத்துவமனைகள்ல குண்டு போட்டிருக்காங்க. இப்படி கொடூரமான பல கற்பழிப்புகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஐபி கேஃபேயோட சேர்ந்து பல அட்டூழியங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வரலாற்று ஆவணங்களோட அந்த அதிகாரிகளினுடைய ஒப்புதலோடு இருக்குது. ஆனால் பிரபாகரன் அவர்கள் சிங்கள அரசின் மீது தொடுத்த போரின் மீது ஏதேனும் இது மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்காரா அப்படிங்கிறது எந்த விதமான செய்தி ஆவணங்களும் இல்ல. யாரும் அப்படி வாக்குமூலமும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. கொடுத்தா அது சிங்கள அரசு தான் கொடுக்கணும், அதுவும் பொய்யாத்தான் கொடுத்தாகணும். அவர் நடத்திய தாக்குதல், அவர் நடத்திய போர் எல்லாம் சிங்கள இராணுவத்திற்கும் சிங்கள அரசுக்கும் தான் அவருடைய அந்த எதிர்ப்புங்கிறது இருந்துச்சே ஒழிய அப்பாவி மக்கள் மீது அப்பாவி ஜனங்களின் மீது தாக்குதல் நடத்தணும், இவங்களை அழிச்சாத்தே அந்த அரசுக்கு வழி ஏற்படும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு அவர் போகவே இல்லை. ஆனா இந்த தாவேகாவினுடைய அந்த கட்சி தொண்டர் அந்த பையன் பேசுனது ஒரு விவரம் தெரியாம பேசிட்டாரு. சீமானை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த வன்மத்துல பிரபாகரனை தப்பா சித்தரிச்சிட்டாரே ஒழிய அவர் மன்னிப்பு கேட்டதுல இருந்து தெரியுது அவருடைய வாக்குமூலமே தெளிவா கொடுத்துட்டாரு, நான் அது தவறுதலா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்னொரு விஷயம், இதே பிரபாகரன் அவர்களை இஸ்லாமிய மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, காத்தாங்குடி இந்த மாதிரியான சில இடங்கள்ல மட்டக்களப்பு போன்ற இடங்கள்ல இஸ்லாமியர்களை அவர் வெளியேற்றினாரு, இஸ்லாமியர்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்தாரு, அப்படிப்பட்ட பிரபாகரனை சீமான் தூக்கிட்டு அரசியல் களத்துக்கு வர்றாரு, அந்த சீமானை நாம என்ன செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாது. அவர் எப்படி அவர் ஆட்சி அமைச்சாருன்னா இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகளை எல்லாம் கிளப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த வலையொலி வாயிலாக சீமான் அவர்கள் பிரபாகரனை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு கட்சி நடத்துகின்ற பொழுது சீமான் அவர்களை நீங்க விமர்சனம் செய்யற நீங்க, இதே பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்த வைகோ அவர்கள் உயிரோடு இருக்கிறார், இதே பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்த வன்னியரசு உயிரோடு இருக்கிறார், திருமாவளவன் உயிரோடு இருக்கிறார், கொளத்தூர் மணி உயிரோடு இருக்கிறார், இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த பிரபாகரன் எந்த இஸ்லாமியர்களை கொண்டாரோ அந்த பிரபாகரனை இவர்கள் எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தார்கள். இஸ்லாமியர்களை கொலை செய்த, இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தின உங்களை எல்லாம் நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகம் அந்த தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்க தயங்குறாங்க. இது என்ன லாஜிக், என்ன நியாயம்ங்கிறது எனக்கு புரியல. பிரபாகரன் அவர்களை நான் சந்தித்தது மாத்திரம்தான். ஆனால் பிரபாகரன் அவர்களுக்கு உதவி செய்த எம்ஜிஆரை இஸ்லாமிய சமூகம் ஆதரிக்குது, பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்த வைகோவை ஆதரிக்குது, பிரபாகரன் அவர்களுக்கு உதவி செய்தேன்னு சொன்ன திருமாவளவன் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஆனால் சீமான் மட்டும்தான் பிரபாகரனை தூக்கி சுமப்பது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி சீமான் அவர்கள் பிரபாகரனை கையில் எடுக்க போகும்போது அவர் பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொலை செய்த குற்றவாளி ஆகிறார். ஆனா மற்றவர்கள் பிரபாகரனை கையில் எடுக்க போகும்போது இஸ்லாமியர்களை கொலை செய்த பிரபாகரனாக அவர் காணப்படுவதில்லை. இது என்ன மாதிரியான மனநிலை,
இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்கு, என்ன மாதிரியான ஒரு நியாயம்ங்கிறது எனக்கு புரியல. அதாவது கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை, அதற்காக இவர்கள் தேடும் ஒரு சாக்காக நீங்க சொல்றீங்க. அந்த வன்மம் தான் அந்த பையனை, அந்த தாவேகாவுடைய அந்த பையனை ஒத்துக்கிட்டான் பாத்தீங்களா? சீமான் அவர்கள் மீது ஏதாவது விமர்சனம் பண்ணணும், அதுக்காக வேண்டி பிரபாகரன் அவர்களை நான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டேன், அது தவறு. பிரபாகரன் அவர்களினுடைய போராட்டம்ங்கிறது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு நேர்கொண்ட பார்வையானது அப்படிங்கிறது தெரியாம நான் அப்படி பேசிட்டேன் சொன்னதுலயே நமக்கு புரியுது. ஏதோ அந்த பையன் தெரியும். ஆனா தெரிஞ்சே சில பேரு சீமான் மீது வன்மத்தின் காரணமாக இப்ப இந்த பையன் வந்து சின்ன பையங்கிறதுனால தன்னுடைய தவறை உணர்ந்துட்டாரு. ஆனா பெரும் ஆளுமை கொண்டவர்கள் எல்லாம் தன்னுடைய தவறை வந்து ஒத்துக்கொள்றதுக்கு தயங்குறாங்க, மறுக்கிறாங்க. என்ன மக்கள் மன்றத்துல நான் பேச போகும்போது அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் சொன்னாரு, பிரபாகரன் அவர்களை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்தது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன செய்யணும், அந்த பிஜேங்கிற அந்த ஜெயினுலாபதிங்கிறவர் என்ன செய்யணும், அந்த திருமாவளவன் அவர்களை பார்த்து அந்த குற்றச்சாட்டு வைக்கணும். இஸ்லாமியர்களை காத்தான்குடியில கொலை செய்த அந்த பிரபாகரனையா நீங்க தமிழ்நாட்டு வீதிகளில கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்க திருமாவளவன் மீது வைக்க மாட்டாங்க. இல்ல, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியானதாக இருக்கிறது. ஆனா வந்து அவரை, அதாவது தேசிய தலைவரை தன்னுடைய அரசியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வது அப்படின்னா தற்போது தமிழ்நாட்டில் சீமானை தவிர வேற யாருமே இல்லை இல்லையா? அப்போ சீமானை மீதுதானே இந்த அவதூறுகள் வைக்கப்படும். திருமாவளவன் அவர்கள் தான் திராவிட கட்சியோடு இணைந்து விட்டாரே. பிரபாகரன் அவர்கள் உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தால் அந்த விமர்சனத்தை சீமான் மீது வைப்பது நியாயம். அவர் வைத்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதற்கான சில விஷயங்கள்ல பிரபாகரன் அவர்கள் சொன்ன அந்த வாக்குமூலமே இருக்குது. அது ஒரு துன்பியல் சம்பவம், அது வந்து அதற்கும் எனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது கருணாங்கிற ஒருவர் செஞ்ச துரோகம், கருணாங்கிறவருக்கும் அந்த விடுதலை புலிகளுக்கும் இயக்கத்துக்கும் மத்தியில வந்த முரணால் ஏற்பட்ட நிகழ்வு, அது அவரா தன்னிச்சையா முடிவெடுத்து கொண்டு போய் அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டாரு. அது எதற்காக வேண்டி செஞ்சாருன்னா, அங்க சில உளவாளிகள் இருந்து விடுதலை புலிகளை காட்டுக் கொடுக்கிற நிலையிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் அதுல சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யாங்கிறத மறாய்வு செய்யறது அது தனி. கண்டிப்பா. ஆனால் பிரபாகரன் அவர்களை இஸ்லாமியர்களை கொலை செய்ததற்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெல்ல தெளிவாக சீமான் அவர்கள் வாக்கு மூலம் பொது மேடைகளில் பேசியதற்கு பிறகும் கூட மீண்டும் சீமான் அவர்களை பிரபாகரன் என்கிற அந்த பெயரை சொல்லி அவரை வந்து சிறுமைப்படுத்துவதுங்கிறது வந்து சீமானினுடைய அரசியல் வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில காழ்ப்புணர்ச்சியாளர்கள் வைக்கக்கூடிய வாதமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அதாவது சீமான் கட்சியோ இல்ல நாம் தமிழ் கட்சியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பொருட்டு இல்ல, எதிரிகள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். ஆனா அவங்களுடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் மன்றமாக இருக்கட்டும் இல்ல பொது மேடைகளாக இருக்கட்டும் நேரடியாக எதிர்ப்பது திமுகவை என்றாலும் மறைமுகமாக எதிர்ப்பது நாம் தமிழர் கட்சியாக இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கேலிக்கூத்தாத்தான் நானும் பாக்குறேன். அவர் வந்து அவருடைய கட்சி கொடியாக இருக்கட்டும், அதனுடைய நிறமாக இருக்கட்டும், அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற அந்த வாசகமாக இருக்கட்டும், இது எல்லாமே கட்சி ஆரம்பிச்ச போகும்போதே நாம் தமிழர் கட்சியால் வந்து விஜய் வந்து விமர்சிக்கப்பட்டார். சொந்தமா ஒரு கொள்கை இல்லை. சீமான் அவர்கள் அந்த தமிழ்நாட்டு அரசியலில் 15 ஆண்டு காலத்தில் அவர் ஏற்படுத்தி அவர் தயார் செய்த அந்த ஆட்சி வரைவு புத்தகத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை விஜய் அவர்கள் என்ன புதுசா சாதிச்சிட போறாரு, என்ன புதுமையான கொள்கைய வந்து இந்த மக்களுக்கு கொடுத்துட போறாருன்னு சொல்லுங்க. இது மக்களுக்கான வளர்ச்சி இல்லையே. மக்களுக்கான வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த காரையும் அந்த பைக்கையும் அந்த வீடையும் மக்கள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்துல நான் உழைச்சி கட்டின வீடு அப்படிங்கிறதுதான் மக்களுக்கு பெருமை. கண்டிப்பா. என்னுடைய அரசு எனக்கு வந்து ஓசியில கொடுத்துச்சுன்னா இப்ப இன்னைக்கு நிலைமையில நம்ம இந்த திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய சில சலுகைகளை மானியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, ஆமா கவர்மெண்ட்ல ஓசியில வாங்கின வீடு, கவர்மெண்ட்ல ஓசியில கிடைச்சது, இப்படி இலக்காரமா பேசக்கூடிய நிலைமையெல்லாம் இன்னைக்கு இருக்குது. ஆனா அதே மக்களுக்கு நாம வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, நான் உழைச்சி என்னுடைய சம்பாத்தியத்துல நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் இந்த வாகனத்தை வாங்கினேன் அப்படிங்கிற பெருமிதம் எப்ப வரும் அப்படின்னா, மக்களுக்கான சரியான வேலை வாய்ப்புகளையும் அவங்களுக்கான கல்வி தரத்தையும் அவங்களுக்கான மருத்துவ தரத்தையும் கொடுக்கும் பொழுதுதான் மக்கள் வந்து உயர்வோடும் பெருமையோடும் வாழ்வாங்க. கண்டிப்பா. இன்னொரு பக்கம் சீமானவர்கள்
செய்யக்கூடிய ஒரு புரட்சியின் காரணமாக தான் இந்த அவதூறுகள் அதிகரித்திருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், உங்களிடம் என்ன பிரச்சனை, எதற்காக என்னை நீங்க ஆதரிக்கல, ஏன் ஆதரிக்கணும் அப்படின்ற விஷயத்துல நேரடியாக கலந்துரையாடல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? இவர் இப்படி தொடங்கிய இந்த போர் தான் இன்னைக்கு இந்த அவதூறுகளுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக சீமான் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளும் கட்சிகள், பெரிய கட்சிகள், இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் எல்லாருமே அதுல தெளிவா இருக்காங்க. ஆளும் கட்சிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகள் முதற்கொண்டு அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு சதவீதம் சீமானுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் வரப்போகும்போதும் இந்த குற்றச்சாட்டுகள் சீமான் மீது சுமத்தப்படுது. அதை உடைக்கிறதுக்கு வண்ணமாகத்தான் நாம தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு, அண்ணன் தட ரஹீம் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, உண்மையாலுமே பிஜேபியை எதிர்க்கிறவர் கருத்தியல் ரீதியா, தர்க்க ரீதியா, அவர்களுடைய திட்டங்கள் ரீதியா ஒவ்வொரு திட்டங்களையும் அது தோல்வியான திட்டம், மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில பிஜேபியை உண்மையாக எதிர்க்கக்கூடியவர் சீமான் தாங்கிறத அண்ணன் தட ரஹீம் அவர்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்வு நடத்தினாங்க. நாம கீழக்கரையில ஒரு கேள்வி பதில் நிகழ்வு நடத்தினோம். அதுல பல்வேறு கேள்விகளை கேட்டு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பல விளக்கங்களை நாம கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள்லையும் சில மைப்பா போன்ற பாதிரியாமார்கள், இயேசுதாஸ் போன்ற சில பாதிரிமார்கள்லாம் கேள்வி பதில் நிகழ்வு நடத்திருக்காங்க. அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் சீமான் அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்கு இந்த 10 ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க சாதனையை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த சாதனையை உடைக்கணும், அது தவறான பிம்பம், மக்களுக்கான தலைவர் சீமான் தான், மக்களுக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறது தீர்வு அப்படிங்கிறத உடைக்கிறதுக்காக வேண்டி, அந்த பழைய பிம்பத்தை உடைக்கிறதுக்காக வேண்டிதான் தட ரஹீம் போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், இயேசுதாஸ் போன்ற கிறிஸ்தவ சிறிய அமைப்புமார்கள் நாங்க அந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கோம். கண்டிப்பா சார். இப்படி இந்த மாதிரியான புதிய மாற்றங்கள், புதிய கருத்தியல் புரட்சி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்ப்புகளுக்கான ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில இந்த மாதிரி புதிய எதிர்ப்புகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வலுப்பெறும் போது இதை சமாளித்து நாம் தமிழர் கட்சி எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போகிறது அப்படின்ற கேள்வியும் இருக்கு. மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே மக்கள் புரட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீதி கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்ப காங்கிரசினுடைய புரட்சி மக்களுக்கு ஏற்புடையதா இருந்தது. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீதி கட்சி என்ன தவறு செஞ்சுச்சோ அதே தவறத்தான் இந்த காங்கிரஸ் கட்சியும் செஞ்சது. அதே காங்கிரஸ் கட்சி தவறு செய்கின்ற பொழுது திமுகங்கிற ஒரு கட்சி தொடங்கப்படுது, புரட்சி பேசுது. அப்பொழுது அந்த புரட்சியை மக்கள் ஆதரித்தார்கள். அதே காங்கிரஸ் என்ன தவறு செஞ்சிச்சோ அதே தவறைத்தான் இந்த திமுக கட்சிக்கு ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமும் இவர்கள் அந்த தவறை மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த திமுக, அதிமுக இவங்களுக்கு எல்லாம் தெரியும், புரட்சிகரமான ஒரு 3வது சக்தி கருத்தியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக மக்களினுடைய பிரச்சனைகளை பேசிக்கொண்டு அது வளரும் பொழுது நிச்சயமாக மக்களினுடைய ஆதரவு அந்த புரட்சிகரமான கட்சிக்கு போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த புரட்சியை பேசிதானே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால இந்த புரட்சி வென்றக்கூடாது, அந்த புரட்சியை சீமான் அவர்களுடைய எழுச்சியை நாம எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் அவதூறு ரீதியாக, சமூக வலைதளங்களின் மூலமாக, வேற ஏதேனும் குற்றச்சாட்டுகளின் மூலமாக, ஆபாசத்தின் மூலமாக, வேற ஏதாவது தனிப்பட்ட தாக்குதலின் மூலமாக எப்படியாவது இந்த நாம் தமிழர் கட்சியை நம்ம வீழ்த்திடணும் அப்படிங்கிற எண்ணமும் முயற்சியும் அவங்களுக்கு கடுமையா இருக்கிறதுக்கு காரணம் புரட்சியின் பக்கம்தான் மக்கள் நிற்பார்கள், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நீதி கட்சியில இருந்து காங்கிரஸ் வந்துச்சு, காங்கிரஸ்ல இருந்து திமுக வந்துச்சு, திமுகல இருந்து அதிமுக வந்துச்சு. இப்ப அதை உடைச்சிட்டு அந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு தமிழ் தேசிய கட்சியை நாம கொண்டு வரணுங்கிற அந்த புரட்சி
இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறது அவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இன்னொன்னு, தமிழ் தேசிய அரசியலை ஆதரித்த ஒரு நபராக தான் திரு பழனி பாபா அவர்களும் இருக்காங்க. அவருடைய வழியில் தான் சீமான் அவர்களும் இஸ்லாமியர்கள் சகோதரர்களிடம் அந்த வழிமுறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவேளை இப்படி பாத்தீங்கன்னா புலிகள் இப்படி செய்திருந்தால் அவர் எப்படி தமிழ் தேசியத்தை அன்று ஆதரித்திருப்பார்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஆமா ஆமா, அதாவது அதுவும் முக்கியமான ஒரு கேள்வி. திரு பழனி பாபா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே 2 விதமாக பேசியிருக்கார். எப்படி திமுகவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பேசின பதிவுகளும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு மானமுள்ள தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா அப்படிங்கிற கடுமையா திமுகவை எதிர்த்த காலகட்டத்தில் பேசின அந்த பதிவுகளும் இருக்குது. அதே மாதிரிதான் புலிகளினுடைய நிலைப்பாட்டிலையும் பழனி பாபா அவர்கள் 2 விதமாக பேசியிருக்கிறார். ஏன்னா பழனி பாபா என்பவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். அவருடைய காலகட்டத்தில இந்த கம்யூனிகேஷன் தொடர்புங்கிறது ரொம்ப குறைவு. உண்மையான செய்தியை கண்டறிவதுங்கிறது ரொம்ப குறைவு. அதுவும் போர் சூழலில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்கும் சிங்கள அரசுக்கு மத்தியில போர் சூழலில் போய் உண்மையான தகவல்களை கண்டறிஞ்சு கொண்டு மக்களிடத்துல இதுதான் உண்மை அப்படிங்கிறத சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அவருடைய காலகட்டத்துல. அந்த சமயத்துல சிங்கள அரசின் மூலமாகவோ அல்லது இந்திய அரசின் மூலமாகவோ பத்திரிகைகளில் வருகிற செய்தி என்னவோ அதுதான் செய்தி. பிரபாகரன் அவர்கள் போர் தொடுத்தார் அப்படின்னா போர் தொடுத்தார், பிரபாகரன் அவர்கள் போரில் தோர்த்தார் அப்படின்னா போர் தோர்த்தார். அவங்க என்ன செய்தி வெளியிடுறாங்களோ அதுதான் செய்தி. அந்த செய்திகளின் வாயிலாகத்தான் பழனி பாபா அவர்கள் நாளிதழ்களினோட பல செய்திகளை பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். அந்த சிங்கள அரசு என்ன செய்தி கொடுத்திருக்கிறதோ அந்த செய்தியின் அடிப்படையிலேயே அவர் பேசியிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில கட்டங்கள்ல இந்திய அரசை எதிர்த்து நீ பிரபாகரனை பார்ப்பது தடைன்னு சொன்னா நான் போய் பார்ப்பேன், அது சட்டப்படியும் குற்றம் இல்லை, சம்பிரதாயப்படியும் குற்றம் இல்லை. பிரபாகரன் என்பவர் யார்? அவன் ஒரு போராளி, புரட்சியாளன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே சமயத்துல பிரபாகரன் அவர்களின் மூலமாக பல இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த தவறான செய்திகள் அது பிரபாகரன் மூலமாக நடந்ததா அல்லது கருணா அவர்களின் மூலமாக நடந்ததாங்கிறது குழப்பம். ஆனால் அப்படி ஒரு செய்தி இவருக்கு வருது. வரப்போகும்போது அதே சமயத்தில் நாங்கள் தமிழர்கள் என்று நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், நீங்க என்னன்னா எங்க இஸ்லாமியர்களை நீங்க கொலை செய்யறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிரா பேசின காணொலி பதிவுகளும் குரல் பதிவுகளும் பழனி பாபா அவர்களுடைய பேச்சுகளிலிருந்து நாம பார்க்கிறோம். இதுல நம்ம வகுத்து எடுக்கிறது, பழனி பாபா அவர்கள் விடுதலை புலிகளை ஆதரத்தையும் பேசியிருக்கிறார், விடுதலை புலி அவர்கள் செய்த குற்றங்களை, அதாவது அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற அந்த குற்றங்களை கண்டித்தும் பேசியிருக்கிறார். நாம என்ன இன்னைக்கு நிலையில நம்மள்ட்ட எல்லா டெக்னாலஜிகளும் இருக்குது, எல்லா தகவல் தொடர்புகளும் இருக்குது, எல்லா கம்யூனிகேஷன் வசதிகளும் இருக்குது. இதுகளை வைத்து நாம பல ஆவணங்களை எல்லாம் தேடி படித்து அங்கங்க இருக்கக்கூடிய புலிகள் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, நேற்று கூட சீமான் அவர்கள் எனக்கு ஒரு பதிவு ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. விடுதலை புலிகளினுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தமிழர் பண்பாட்டு அமைப்புன்னு ஏதோ ஒரு அமைப்பு, இப்ப எனக்கு பேர் நினைவுல இல்ல, அவங்க சுமையா மகளிர் அரபி கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கி கொடுத்ததானக்கான பதிவு சான்ற கூட எனக்கு அனுப்பியிருந்தாங்க நேற்று அண்ணன் சீமான் அவர்கள். இப்ப இதுகளெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது இந்த பதிவுகள் எல்லாம் காண கிடைக்காததன் காரணமாகத்தான் ஈழத்தினுடைய விடுதலை புலிகள் தீவிரவாதிகள், பிரபாகரன் அவர்கள் இஸ்லாமியர்களை கொன்றவர் அப்படிங்கிற அந்த பழி அவர்கள் மீது சுமக்கப்படுகிறது. ஆவணங்கள் சரியான முறையில இன்னைக்கு நாம கிடைக்கிறதுனால நாம ஒரு யூகமா எடுத்து நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பிரபாகரன் அவர்கள் இஸ்லாமியர்களை கொலை செய்திருந்தார், கொலை செய்தது உண்மை என்றால் ரவுஃபுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் போய் பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருப்பாரா? இஸ்லாமிய மக்களின் சார்பாக போய் சந்திச்சிருப்பாரா? கண்டனம் தான் தெரிவிச்சிருப்பாரு. அப்ப அவங்களுக்குள்ள ரவுஃபுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு மத்தியில ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதாக கூட வரலாறுகள் சொல்லப்படுது, செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது பிரபாகரன் அவர்கள் அவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான ஒரு தலைவன் அல்ல. அவர் ஒரு பண்பட்ட தலைவர். எந்த எதிரிகளின் மீது கூட எதிரிகளினுடைய இனத்தின் மீது கூட பொதுமக்களுக்கு நாம எதிராக இருக்கக்கூடாதுன்னு சிந்தனை கொண்ட ஒரு மனிதன் தங்களுடைய சக மொழி பேசக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர்களை எப்படி வன்மம் கொண்டு அவர் தாக்குவாங்கிறத
பொது சமூகம் நாம சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக கூட பாத்தீங்கன்னா தேசிய தலைவரை அவதூறு அள்ளி தெளிக்கக்கூடிய வகையில பேச ஆரம்பித்த போது திரு ஸ்டாலின் அவர்களே அவங்களுடைய ஐடி விங்கை கூப்பிட்டு எச்சரித்த தருணங்கள்லாம் இருக்குல்ல. சீமான் அவர்களை எதிருங்கள், ஆனால் தேசிய தலைவரை எதிர்க்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்தார் இல்லையா? அப்போ வலுவாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே தயங்கக்கூடிய இந்த வேலையை இன்னைக்கு டிவிக்கே செய்திருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி இதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறீங்க? அவங்களுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக இன்னும் வலிமையாக போரிட போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கு. அதாவது சீமான் அவர்களுடைய பயணம் சரியானதுதான் அப்படிங்கிறது இவர்களுடைய இந்த வாக்குமூலங்களின் மூலமாகவே இன்னைக்கு தெரிய வருது. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அம்பலப்படுது. காலம் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா? காலம் இன்னைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது. விடுதலை புலிகளுக்கு விடுதலை புலிகளினுடைய போராட்டம்ங்கிறது என்ன மாதிரியான போராட்டம், அவங்களுடைய போராட்டம் நியாயமானதா இல்ல தவறானதா அப்படிங்கறது இன்னைக்கு காலம் உணர்த்திக்கிட்டு இருக்குது. அப்போ இதே பி ஜெயின்லாபுதீன் போன்றவர்கள் தான் சொல்றாங்க, இஸ்லாமிய மக்களை கொலை செய்த அந்த பிரபாகரனை சீமான் தூக்கி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்ல போகும்போது, இதே கருணாநிதி அவர்கள் ஒரு வாக்குமூலம் ஒரு வீடியோ காணொலியில நாம அந்த பதிவை பாக்குறோம். என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் வந்து கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்கிறாரு, பிரபாகரன் அவர்களை வந்து தீவிரவாதின்னு சொல்றாங்களே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கேட்க போகும்போது, அந்த ஆங்கிலம் புரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து எடுத்து சொல்றாங்க, பிரபாகரனை வந்து நீங்க டெரரிஸ்டா பாக்குறீங்களா இல்ல போராளியா பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க பிரபாகரன் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார், என்னுடைய நண்பர் அப்படின்னு. அப்போ இஸ்லாமியர்களை கொலை செய்த பிரபாகரன் வந்து கருணாநிதி அவர்களுக்கு நண்பன் அப்படின்னா நாம இஸ்லாமியர்கள் எதிர்க்க வேண்டியது முதலில் யார? கண்டிப்பா திமுகவை தான். திமுகவை நம்ம எதிர்க்கணும். ஆனா இந்த பி ஜெயின்லாபுதீன் போன்றவர்கள் அவரை போன்ற அந்த சில இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அந்த பிரபாகரன்கிற அந்த ஆயுத செயலால் சீமான வீழ்த்திடணுங்கிறதுக்கு பிரபாகரனை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்குது. இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய அரசியலை நோக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு. அதுதான் இவங்களுக்கு பதட்டம் ஏற்படுது. தாவேகா வந்து தன்னை விஜய் அவர்களுக்கும் தோல்வி. தாவேகா தன்னை எறியாமலே விஜய் அவர்களுக்கும் தோல்வி. தாவேகா தன்னை எறியாமலே தமிழ் தேசிய கொள்கையை வளர்த்து கொண்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அவங்க வளர்த்துதானே ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலதானே அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? பஸ்ல போகும்போது முன் சீட்லயும் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறேன்னு பின் சீட்லயும் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறேங்கிற மாதிரி 2 பக்கத்துக்கும் நம்ம நடுநிலையா 2 பேர். இவருடைய அரசியல்ங்கிறது வந்து அண்ணன் மு களஞ்சியம் சொன்ன மாதிரி ஒரு குரும அரசியல் தான், மிக்சிங் அரசியல். ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது. இதுதான் என் மக்களுக்கு தேவையானது, இதுதான் தமிழ் இனத்திற்கு தேவையான அரசியல்ங்கிற அந்த ஒற்றை நிலைப்பாடுங்கிறது தான் வந்து வழி நடத்தி செல்லும். இவர்கிட்ட அதாவது மீனுக்கும் தலையை காமிச்சுக்கிறவேன் பாம்புக்கும் வாழை காமிச்சுக்கிறவேங்கிற அந்த இந்த இரட்டை வேடம் இருக்கு பாருங்க, திரு கமலஹாசன் அவர்கள் செய்த அந்த அரசியல், அது போலி அரசியல்ங்கிறது இன்னைக்கு எப்படி அம்பலப்பட்டதோ அதே மாதிரி விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த இரட்டை வேட அரசியல்ங்கிறது வந்து இந்த 26ல அது மக்களுக்கு மத்தியில தெரிய வந்துடும். இப்ப டிவிகே மேடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் வளர்கிறது என்று இந்த அவதூறுகளை பார்க்கலாமா? சில அவதூறு அது ஒரு சில இடங்கள்ல அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா விஜய் கட்சியின வந்து முழுக்க அவங்க பின்பற்றுகின்ற வழிமுறைகள் எல்லாமே சீமான் அவர்களை பார்த்துதான் காப்பி அடிக்கிறாங்க. ரோல் மாடலே சீமான் தான் சொல்றீங்களா? ரோல் மாடலே சீமான் தான் சொல்றீங்க? ரோல் மாடலே சீமான் தான் சொல்றீங்க? உறுதியாக அவருக்கு சுயமா ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமையோ ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமையோ சிறு விஜய் அவர்களுக்கும் கிடையாது. விஜய் அவர்களுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் அந்த ஆளுமைகள் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா சீமான அவர்களை பார்த்துதான் பொதுக்கூட்டம் எப்படி இருக்கணும். இப்ப இவர் வந்து கரூர் துயரத்திற்கு பிறகு ஈரோட்டுல எப்படி ஒரு நல்ல முறையில ஒரு கூட்டத்தை நடத்தி கலைக்க வச்சாரு, இதே ஃபார்முலாவை வந்து அவர் கரூர்லயும் செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? கண்டிப்பா. அப்போ அவருக்கான வழிகாட்டுதல் அந்த 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 வழி நடத்தக்கூடிய தலைமை பண்பு அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை நம்ம பாக்குறோம். அது உண்மையிலும் கூட சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அரசியலை
ஒரு சினிமா கவர்ச்சியின் மூலமாக நாம சாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்குது. சீமான் இந்த 15 ஆண்டுகள்ல எந்த அரசியலை கட்டமைச்சு கொண்டு வந்தாரோ அதை அதாவது நொங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நொங்கு திண்டவன் ஓடி போயிட்டான், நோண்டி திண்டவன் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி சீமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த எழுப்புன அந்த அரசியல் கட்டமைப்பை சினிமா கவர்ச்சியின் மூலமாக நாம என்ன செஞ்சுட்டு போயிடலாம், அதை அனுபவிச்சுட்டு போயிடலாம். அந்த அறுவடைய விதைச்சது ஒருத்தன், அறுவடை செய்வது ஒருத்தங்கிற மாதிரி நல்ல அந்த தமிழ் தேசிய அரசியலை விதைச்சது சீமானாக இருந்தாலும் அதை அறுவடை செய்வது நாம இருக்கணுங்கிற அந்த திருட்டு புத்தியோட தான் விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்கண்ணா, இப்போ பாத்தீங்கன்னா டிவிகே விசஸ் என்டிகே அப்படின்றது தான் களம் நோக்கி போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா விஜய் டிக்ளேர் பண்றது டிஎம்கே தான் எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களுடைய தொண்டர்கள் அதிகமாக சீமான் மீது தான் கோபமாக இருக்காங்க. அப்போ இது இந்த அரசியல் உங்க இருவருக்கும் இடையே தான் போட்டி அப்படின்றதை வெளிப்படுத்துகிறதா அப்படின்ற மாதிரியும் கேட்க வேண்டியதாக இருக்கு. மக்கள் மன்றத்துல பேசும் பொழுது அண்ணன் ஷானவாஸ் அவர்களே சொன்ன ஒரு வாக்குமூலத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் என்னமோ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. ஆனா களத்துல நடக்கிறத பார்க்க போகும்போது, விவாத மேடைகள்ல நடக்கிறத பார்க்க போகும்போது என்டிகேவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சி, விஜய் அவர்கள் திமுகவை எதிரியா பார்த்தாலும் விஜயினுடைய தொண்டர்கள் நீங்க சொன்னது போல நாம் தமிழர் கட்சியைத்தான் எதிரியாக பார்க்கிறார்கள். ஏன்னு கேட்டா ஐடியாலஜிக்கல் கொண்ட கருத்தியல் பேச்சாளர்கள் இங்க நாம் தமிழர் கட்சியில தான் இருக்காங்க. இளைஞர்களுக்கு தெரியும், நல்ல அறிவாற்றல் உள்ள சிந்தனை உள்ள தன்னுடைய வாழ்வாதாரத்தை நேசிக்கக்கூடிய, நாட்டை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் சீமானத்தை அப்படியே அரசியல்ல காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு நன்றாக புரியும். கண்டிப்பா நீங்க மக்கள் மன்றத்துல கலந்து கொண்டீங்க. அதனுடைய தலைப்பே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் 2026 சாதிக்குமா சறுக்குமான்னு வைத்திருந்தாங்க. நியாயப்படி பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் புதுசா வந்திருக்காங்க, அவங்கதான் சாதிப்பாங்களா இல்ல சறுக்குவாங்களான்னு வைக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுடைய மனதில் தோன்றியதா அப்படின்ற கேள்வி இருக்கு. தோன்றது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சாதிக்கும் அப்படிங்கிற எண்ணம் பரவலாக எல்லா மக்களிடத்திலையும் வந்துருச்சு. பயம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த 5 ஆட்சி இந்த 5 ஆட்சி காலத்துல திமுகவின் மீது உண்டான அதிருப்தியின் காரணமாக இதுக்கு சீமானுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெகுஜன மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடாத்தான் சீமான் அவர்கள் 26 சாதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி அதனாலதான் வருது. கண்டிப்பா கண்டிப்பா புரியுதுங்களா? அப்போ சீமான் அவர்களுடைய அரசியல் தான் சாதிக்கும். ஏன்னு கேட்டா எல்லாரும் இப்ப திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பேசக்கூடிய அரசியல் மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், பொங்கலுக்கு காசு கொடுத்தோம், நாங்க மகளிருக்கு காசு கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஓசி பஸ் விட்டுருக்கோம், இப்படி ஒரு வீணா போன திட்டமாகத்தான் அவங்களுடைய அரசியலை பாக்குறாங்களே ஒழிய சீமான் அவர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள் வாழ்வதற்கு மரங்கள் தேவை, மரங்களுக்கு மாநாடு நடத்தி மரங்களினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்ட்டு மக்கள் மீது, நாட்டின் மீது அக்கறை செலுத்துறாரு. தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு. ஆடு மாடுகளின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருவாய் பெருக்கம் இந்த நாட்டுக்கு இருக்குது. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக, அது பால் எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படுது, அதனுடைய விநியோகம் என்ன, அதனுடைய வருவாய் என்ன, சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் நமக்கு தேவையா இல்ல பால் சந்தையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் தேவையா அப்படிங்கிற கருத்தியல் ரீதியான ஆடு மாடுகளின் மாநாடு போடுறாரு, மலைகளின் மாநாடு போடுறாரு. அடுத்து பிப்ரவரி 21 உண்மையாலுமே மக்களின் மீது மக்களை நேசிக்கின்ற மக்களின் மாநாடு, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடுன்னு ஒண்ணு போடுறாரு. இப்படி எல்லா தலைவர்களும் மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டங்களை அரசியல் நடந்து பேசிக்கிட்டு இருக்க போகும்போது சீமான் அவர்கள் மாத்திரம்தான் எது உண்மையான அரசியல், எது மக்களுக்கு தேவையான அரசியல்ங்கிறத பேசிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? இந்த செயல்பாடுகள் தான் அவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. இந்த செயல்பாடுகளை விஜய் அவர்கள் செய்ய முடியுமா? ஒரு மாநாடு போடுவாரா? மாநாடு போட்டு அதுல பஞ்சு டயலாக் பேசுவாரே ஒழிய வார்த்தை ஜாலமாக பேசி மக்களை ஏமாற்ற கவர்ச்சி வார்த்தைகளை பேசுவாரே ஒழிய உண்மையாலுமே மக்களுக்கான அரசியலை அவரால் பேச முடியாது. ஏன்னா அதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் அதையெல்லாம் பேசிட்டாரு.
திரும்ப அதையே அவர் பேசினார் அப்படின்னா வெளிப்படையா தெரிஞ்சிடும். சீமான் பேசுறதையா நீனும் பேசுற, நீ எதுக்கு மறுபடியும் கட்சி ஆரம்பிச்ச, சீமானுக்கே நாங்க ஓட்டு போட்டுறோம்யா, நீ போய் வீட்டுல போய் படுத்து தூங்குயா அப்படின்னு மக்கள் சொல்லிடுவான், வெகுஜன மக்கள். அதனால வாயளவுல திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு செயல் அளவுல நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தோடு செயல்படுகிறார்கள். அதுதான் அந்த நேற்று அந்த பேசின அந்த சின்ன பையனுடைய அந்த மன்னிப்பு வீடியோல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். கண்டிப்பா நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றிமா.